Hi, hello friends, welcome to Varuthapadatha Trader Sangam. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் வீடியோ. ஸோ 145 ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட் ப்ளஸ் 325 ஸ்ட்ராட்டஜியோடைய ரிசல்ட். ஸோ இது ரெண்டுத்தையுமே இன்றைக்கி நம்ம எக்ஸல் ஷீட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடைய இம்பேக்ட்ஸ் என்னுடைய நெட் எம்டிஎம் ரிசல்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9th வரைக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸல் ஷீட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு நாளைக்கும் என்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரே ஒரு நாள் தான் பெரிய லாஸு. ஸோ அந்த லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக 2 நாள் 145 ஸ்ட்ராட்டஜி லாஸ் பண்ணதோட இம்பேக்ட் தான். ஸோ இதனால் நான் 145 ஸ்ட்ராட்டஜியை ப்ளேம் பண்ணலை. ஸோ இந்த லாஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மார்னிங்லேயே நம்ம அந்த லாஸ் புக் பண்ண சொல்ல ஸோ கண்டிப்பாக அதோடு நம்ம க்ளோஸ் பண்ண முடியாமல் அடுத்தடுத்த ட்ரேட் பண்ணதுனால தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் பண்ணது எல்லாமே அன்றைக்கி பொசிஷன் சைஸிங் நான் ரொம்ப தப்பாக போட்டுட்டேன். ஸோ நான் என்னுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நான் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணல. நான் டோட்டல் கேபிட்டலையும் டெப்ளாய் பண்ணி நான் ராங் பொசிஷன் சைஸ் எடுத்துட்டேன். ஸோ நான் எடுத்தது எல்லாமே ஃபால்ஸ் பிரேக் அவுட் என்ட்ரிஸ் எடுத்துட்டேன். ஓகே, ஃபால்ஸ் பிரேக் அவுட் என்ட்ரிஸ் ஆகிறது தப்பு கிடையாது. நான் பொசிஷன் சைஸிங் நான் தப்பான பொசிஷன் சைஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா மேபி எனக்கு அவ்வளோ பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2000 ஒரு 3000 லாஸ் ஆகிருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு தப்பான பொசிஷன் சைஸால் தான் எனக்கு இந்த லாஸ் வந்துச்சு. இதையே நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா ஸோ டோட்டல் கேபிட்டலில் டெப்ளாய் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்காதீங்க. அது எவ்வளோ தான் கன்ஃபர்மேஷனான ஒரு என்ட்ரியாக இருந்தாலும் சரி. ஸோ உங்கள் கேபிட்டல் ஃபுல்லாக நீங்கள் டெப்ளாய் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஃபுல் கேபிட்டலுமே லாஸ் ஆகிற ரீசன் தான். ஏன்னா ஃபுல் கேபிட்டல் டெப்ளாய் ஆகிறப்ப என்ன ஆகணும், ஒரு சின்ன மூமெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா 5000 6000 லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம எக்ஸிட் ஆனால் திரும்ப அதை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம்னு நமக்கே தெரியும். ஸோ எக்ஸிட்டும் ஆகாமல் அப்படியே ஓகே ரிவர்ஸ் ஆகும் ரீட்ரேஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போனது தான் மிச்சம். ஸோ இது லாஸ்ட் வீக்கோடு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் 145 ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. பட் என்னுடைய நெட் எம்டிஎம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி விஷயந்தான். ஆக்சுவலி ரொம்ப குட்டி ப்ராஃபிட்டில் தான் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 15,000க்கு அப்புறமே என் கேபிட்டலை நான் அப்படியே ஃபுல் டவுன் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி திரும்ப இங்கே ஸ்டார்டிங்லேருந்து கேபிட்டல் ரொம்ப சின்ன கேபிட்டலாக தான் இருந்துச்சு. இந்த வெட்னஸ்டே ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்துச்சு இல்லையா, அந்த என்ன சொல்கிறது ஹோல்டிங்னால ஹோல்டிங்னால எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்ததுனால ஸோ தேர்ஸ்டே நான் இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் ஆட் பண்ணி நான் பண்ண தப்பு போச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அந்த கேபிட்டல் இந்த 2 நாள் ஆட் பண்ணாமல் இருந்திருந்தேன் நல்லா இருந்திருக்கும். ஸோ திரும்ப பேக் டு ஓல்டு கேபிட்டல். ஸோ கம்மியான கேபிட்டல்லே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ கம்மியான கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக க்ரீன் தான். இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஓகே, இந்த 300 30 இது எல்லாமே நான் ப்ரோக்கரேஜ் இல்லாமல் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் என்னோடய நெட்டு எம்டிஎம்மில் என்னவோ அது தான் போட்டிருக்கேன். மேபி ப்ரோக்கரேஜ் கழிக்கிறப்ப இது கொஞ்சம் மைனஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையவே. பட் ஆனாலுமே எனக்கு இதை பார்க்குறப்பவே ரொம்ப ஹாப்பி. ஒரு க்ரீன் லைட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஓகே. இப்போ 145 பார்த்தீங்க அப்படின்னா மண்டே என்னாச்சு பார்த்தீங்கன்னா மண்டே ஸ்டாப் லாஸ் தாங்க நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க இந்த வாட்டி மண்டேவே. ஏன்னா மண்டே டார்கெட் கண்டிப்பாக நிறைய பேர் மண்டே ஃபுல் டார்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் மண்டே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் போகிற மாதிரி போச்சு. ஆனால் மண்டே போகவே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் ஆச்சு. ஸோ லாஸ்ட் மண்டேவும் இதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்க்குமே போகல, டார்கெட்டுக்குமே போகல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மண்டே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 164 தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வெப்சைட்டு ஸ்டாப் லாஸ் தான் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானுமே அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் தான் புக் பண்ணேன். ஸ்டாப் லாஸ் புக் பண்ணேன்னா அன்றைக்கி என்ட்ரி பண்ணேன்னா ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ மண்டே அது போச்சு. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடைக்கல. பட் நம்ம வேறு ஏதோ ட்ரேட் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே ஸோ வெட்னஸ்டே நான் என்ட்ரி நான் பண்ணலையா ஓகே, வெட்னஸ்டே நான் என்ட்ரி பண்ணலை. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நான் 145 நான் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு திரும்ப 2-3 ட்ரேட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை விட்டுட்டு திரும்ப இந்த 500 எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எம்டிஎம் க்ரீன் கலரில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக டார்கெட் அடிச்சது. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் டார்கெட்டை. நான் புக் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா குயிக் டார்கெட்டு தான். ஸோ எத்தனை பேர் புக் பண்ணிங்கன்னு தெரியல.
பட் நான் வந்து அந்த குவிக் டார்கெட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ட்ரியே கிடைக்கல. பட் நான் வந்து நார்மலாக இன்றைக்கி வந்து நேற்று நான் ஒரு வீடியோ எமோஷனல்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ படி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். ஸோ நான் இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ மண்டே நான் இதை ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். ஸோ நான் செகண்ட் ட்ரேடு போகவே இல்லை. ஸோ ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிட்ட பிறகு இந்த ஸ்மால் அக்கௌண்ட் வந்து நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். ஸோ நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் தான் நான் இருந்தேன். நான் இத்தனைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட் பார்த்துட்டு இருந்தேன். சார்ட்டை க்ளோஸ் பண்ணல, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணல. ஆனாலுமே வந்து நான் இந்த 680 நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் அக்கௌண்ட்டில் ஒரு 2 கன்ஃபர்மேஷனில் ஒரு 2 என்ட்ரி பண்ணேன். பட் அந்த பிக் அக்கௌண்ட்டில் 2 கன்ஃபர்மேஷனில் 2 என்ட்ரி பண்ணேன். 2 என்ட்ரியுமே மோர் தென் 500 ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பட் நான் ட்ரையல் பண்ணிகிட்டே வந்ததுனால எனக்கு காஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அந்த மாதிரி எக்ஸிட் ஆச்சு. பட் ஓகே, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ப்ராஃபிட்டில் வந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, 145 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மைனட் இப்போ வந்து 3 to 5. ஓகே, 3 to 5 பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த 2 நாள் ரிலேட்டடாக நான் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும். பட் நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக இந்த ரொம்ப லைட்டாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலி 330 தான் டார்கெட்டு சிஇக்கு. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 306 புக் பண்ணிட்டேன். பட் 330க்கு நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா மேபி எனக்கு அன்றைக்கி வந்து காலில் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அப்போ ஏன் இந்த -6000 அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த -6000ன்றது அன்றைக்கி வந்து காலை புக் பண்ணிவிட்டு இருந்த புட்டோடைய நெகட்டிவ். ஓகேங்களா? ஏன்னா நான் புட்டு வந்து 2 லாட் போட்டுட்டேன். கால் நான் 1 லாட் போட்டேன்னா ஓகே, அது என்னுடைய தப்பு தான். ஸோ கோஸ் அப் டு அன்றைக்கி வந்து 314 வரைக்கும் தான் போச்சு, 330க்கு போகலை. ஓகேங்களா? ஸோ நான் புட்டு வந்து மறுநாள் வந்து ஒரு மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆனதுனால, ஸோ தேங்க்ஸ் டு டவ் ஜோன்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரெக்கவர் ஆச்சு. ஸோ இது ரெக்கவர் ஆனதில் ஓவராலாக பார்த்திங்கன்னா 5800 வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட் வீக் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிக் அக்கௌண்ட்டில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ பிக் அக்கௌண்ட்டில். ஸோ ஸ்மால் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 7000 ஓவராலாக நெகட்டிவில் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை. வெறும் 145 ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4500 ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு என்ட்ரியோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. பட் க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திஸ் பிளட் சேம் பிளட் இதுதான் நடந்திருக்கும். பட் ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் எடுக்கிற என்ட்ரியுமே வந்து ரொம்ப ரீசனபிள் என்ட்ரி, ஒரு செட்டப்போட என்ட்ரி, ரொம்ப கரெக்டான ஒரு என்ட்ரி, அதிகமான ரிஸ்க்கு கிடையாது. ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லாத ஒரு என்ட்ரியாக இருந்தால் மேபி நீங்கள் இதை விட ஒரு 2 மடங்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடில் ஜெயிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி முக்கியம் கிடையாது. உங்களுக்கு வந்து மைண்ட் செட்டு தான் முக்கியம். ஸோ நான் இதை திரும்ப நான் ஒரு வீடியோலுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.